अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मद व बारिक वसल्लिम अलैहि। கண்ணியம் நிறைந்த அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக ரமலானுடைய 2 பகுதிகளை கடந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாளை முதல் 3வது பகுதியை தொடங்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எப்படி இதையெல்லாம் முடிப்பதற்கு நமக்கு சக்தியையும் வாய்ப்பையும் நேரத்தையும் அல்லாஹ் தந்தானோ, அதுபோல பாக்கி இருக்கிற அந்த 10 நாட்களையும் நல்ல முறையிலே கழிப்பதற்கு, நோன்பு நோற்பதற்கு, இரவில் நின்று வணங்குவது போன்ற நல்ல காரியங்களிலே நம்முடைய நேரங்களை காலங்களை கழிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. நம்முடைய ஆற்றலை கொண்டு எதுவும் கிடையாது. மற்ற நேரத்தில் நம்ம கொஞ்ச நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் டீ குடிக்காமல் இருக்க மாட்டோம், தண்ணி குடிக்காமல் இருக்க மாட்டோம். அது வெயில் காலங்கள் வேறு. ஆனால் அல்லாஹ்வுத்தால் நம்ம என்ன செய்கிறான்? பசியோடு இருக்க வைக்கிறான். தாகம் இல்லாமல், டயர்ட்னஸ் இல்லாமல் அல்லாஹ்வுத்தாலா இருக்க வைக்கிறான் என்பதை பார்க்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ரமலானில் 3வது 10, இதில் என்ன ஒரு முக்கியமான அமல் என்று சொன்னால், இஅ்திகாஃப் இருப்பது. பள்ளியில் தங்கி இஅ்திகாஃப் இருக்கிறது. இந்த இஅ்திகாஃபை பற்றி சொல்லுகிற பொழுது இது 3 விதமாக இருக்கிறது. ஒன்று வாஜிபான இஅ்திகாஃப் என்று சொல்லுவாங்க. வாஜிபான இஅ்திகாஃப்னா என்ன? தனக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது திருமணம் ஆகணும், எனக்கு உடம்பு நல்லாயிடணும், அது ஏதாச்சும் ஒன்று நடந்து விட்டால் நான் என்ன செய்வேன்? இஅ்திகாஃப் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நியத்து வைக்கிறார். அந்த மாதிரி அவருக்கு நடந்து போயிடுச்சு. அப்போ அவர் இருந்தே ஆக வேண்டும். அவர் எத்தனை நாள் நியத்து வைக்கிறாரோ அது, ஒரு நாள்னா ஒரு நாள், 10 நாள்னா 10 நாள், ஒரு மாதம்னா ஒரு மாதம், ஒரு வருஷம்னா ஒரு வருஷம், அப்படி எப்படி அவர் நியத்து வைக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த இஅ்திகாஃபை அவர் இருந்து ஆக வேண்டும். இல்லை அவரே சும்மா நான் இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாரு, அப்போது இதில் சேர்ந்துடும். நான் இன்னொரு இஅ்திகாஃப் இருக்குது, அதுதான் சுன்னத்தான இஅ்திகாஃப். நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடந்தோறும் இந்த ரமலானில் 3வது 10 இஅ்திகாஃப் இருந்தார்கள். அப்போ எந்த வருஷம் மௌத்தாகினாங்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வருஷத்தில் ஒரு மாதம் முழுவதுமே இஅ்திகாஃப் இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனைவிமார்கள்லாம் ஆங்காங்கே கூடாரத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் பார்த்தாங்க, ஆகா இது பெரிய இதால் இருக்கு, எல்லாம் வந்து உட்காந்துட்டா சிக்கலாக போயிடுவான், இல்லைம்மா நீ எல்லாம் வீட்டிலே இருங்க அப்படின்ட்டாங்க. இல்லை, இஅ்திகாஃப் என்பது ஆண்கள் பள்ளியில் இருக்க வேண்டும், பெண்கள் வீட்டிலே இருக்க வேண்டும். வீட்டில் எப்படி இருக்கிறது? தனியாக ஒரு ரூம் அடைச்சிக்கிட்டு அப்படியே வெளியே வராமல் இருக்கிறதா? அப்படிலாம் இல்லை. அவங்க திக்ர் செய்கிறதுக்கு, இபாதத் செய்கிற ஒரு இடத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். ரூம்லையோ ஹால்லையோ அவங்க சமையல் பண்ணலாம், துணி துவைக்கலாம், எல்லாமே அவங்க செஞ்சுக்கலாம். ஆனால் வீணான விஷயங்கள், டிவி பார்க்குறது, ஃபோனை பார்க்குறது, இதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும்? இபாதத்துக்காக வேண்டிய அவங்களுடைய வேலைகள்லாம் போக ஒதுக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய இஅ்திகாஃபாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமாக பெண்கள் விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வீணான பேச்சே பேசாமல் இருக்கணுங்கிறாங்க. 2 பேர் சேர்ந்துட்டாலும் என்ன செய்வாங்க? 3வது அதை பற்றி பேசுவாங்க. அது இது, அவங்க அப்படி, அந்த பொம்பளை எப்படி, இந்த ஆம்பளை எப்படி, அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் வீணான பேச்சுகளை பேசக்கூடாது. தனியாக ஒரு இடத்துல அமர்ந்து வீட்டு வேலைகளை செய்வதோடு இந்த இபாதத்தை உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது, நல்ல விஷயங்களை படிக்கிறது, நல்ல விஷயங்களை சிந்திக்கிறது, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது, இதுதான் பெண்களுடைய இஅ்திகாஃபாக இருக்குது. 3வது இஅ்திகாஃப் என்ன அப்படின்னு சொன்னால், நஃபிலான இஅ்திகாஃப்.
அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இஅ்திகாஃபை பொறுத்தவரையிலே ஒரு நாளும் இருக்கலாம், 1 மணி நேரமும் இருக்கலாம், அரை மணி நேரமும் இருக்கலாம். எப்படி பள்ளிக்குள்ள நுழைகின்ற பொழுது நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபி ஹாதல் மஸ்ஜிதி, யா அல்லாஹ் இந்த பள்ளியில இருக்கும் காலமெல்லாம் நான் இஅ்திகாஃபுடைய நியத்தில் இருக்கிறேன். தொழுகு வர்றோம், இஷாவுக்கு வர்றோம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது, 8 மணிக்கு வந்தால் 10 ஆக போகுது, யாரெல்லாம் நான் பள்ளி இருக்கும் காலமெல்லாம் இஅ்திகாஃப் இதுக்கு நன்மை கிடைக்கும். இது வந்து நபிலான இஅ்திகாஃப். நீங்கள் நியத்து வைக்கல, அது ஒன்றும் தவறு கிடையாது, குற்றம் கிடையாது. நியத்தோடு நம்ம வருகின்ற பொழுது லுஹருக்கு வர்றோம், 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுது, அஸ்ருக்கு வர்றோம். இப்படி இந்த இஅ்திகாஃபை 3ஆக பிரித்திருக்கிறாங்க. ஒன்று வாஜிபு, நம்மளே அதை கடமையாக்கி கொள்வது. ஒரு சில விஷயத்துக்காக நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சுக்கிறோம், அந்த விஷயம் நடந்தோடனே நோன்பு வச்சிடறோமா இல்லையா? அதே போல தான் இஅ்திகாஃப். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கடமையாக்குறாங்க, அப்படி ஏன் இது சுன்னத்தாக்குறாங்க அப்படின்னா, இறைவனுடைய நெருக்கம் இந்த இஅ்திகாஃப் மூலமாக கிடைக்குது. ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்யணும், அல்லாஹ் நீ தந்தே ஆகணும், நீ கொடுத்தே ஆகணும், எனக்கு கடன் போயே ஆகணும், என் நோய் போயே ஆகணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட மண்டாடுகிறோம் இங்கே உட்காந்து. அப்போ அல்லாஹ் கேட்காம இருப்பானா? பொதுவாகவே ஒரு விஷயத்துக்கு போராட்டம் நடக்குது, கட்சி சார்பாக நடக்குது, சமூகம் சார்பாக நடக்குது. அப்போ காவல்துறை வந்து பார்க்குறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, அது அரசாங்கத்துக்கு அனுப்புகிறாங்க. என்ன விஷயமா போராட்டம் பண்ணுறாங்க, இந்த விஷயம் சிலதை நிறைவேற்றி கொடுங்க அப்படிலாம் வந்து பார்க்குறோம் நம்ம. அதே போல தான் அல்லாஹ்விடத்திலே போராட்டம், யா அல்லாஹ் நீ தந்தே ஆகும். அது இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான சுன்னத் ரமலானில், அதை விட வேற என்ன சிறப்பு நமக்கு இருக்க முடியும்? அதனால நாளை முதல் இன்ஷா அல்லாஹ் இந்த இஅ்திகாஃப் துவங்க இருக்கிறது. யாருக்கெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ நேரத்தை ஒதுக்கி இன்ஷா அல்லாஹ் குறைந்தது 1 நாள், அதிகமான 10 நாள் இருக்கு, குறைந்தது 1 நாள் நம்ம இன்ஷா அல்லாஹ் இருக்க தயாராகிட்டோம். அதே மாதிரி ஒரு சில பேர்களும் வர்றாங்க வெளியில இருந்தோம். நீங்க யார் தயாராக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை மக்ரிபுக்குள்ளாக பள்ளிக்கு வந்து விட வேண்டும். வருகின்ற பொழுது உங்களுடைய துணிமணிகள் 1 நாள் 2 நாளைக்கு எடுத்துக்கிறங்க, போர்வை எடுத்துக்கிறங்க, தலைவாணி எடுத்துக்கிறங்க, மாத்திரை மருந்து பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு. ஃபோனை தவிர்த்துக்கிட்டால் நல்லது, ஃபோனை எடுக்காமல் நம்ம வந்தால் நல்லது. வந்து இன்ஷா அல்லாஹ் 1 நாளாவது வேலைக்கு போகணுங்க, ஒரு சனிக்கிழமை வந்து இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போகலாம் 1 நாள், அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அருமையான ஒரு சுன்னத்து ரமலானில். அதை நாமெல்லாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தொடர்பு நம்மளுக்கு இருக்கான்னா இல்லை, போகிறோம் தொழுகிறோம் இப்படியே தான் போய்கிட்ட தவிர அல்லாஹ்வுடைய தொடர்பை துண்டித்து வாழக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம லேசாக அந்த தொடர்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, பள்ளிக்கு வரக்கூடிய வாய்ப்பு. அப்போ அதை இன்னும் நம்ம அதிகப்படுத்தின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துட்டு அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் லேசாக்கிறோம். உம்மா எத்தகில்லா யஜஅல் லஹு மஹரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நீங்கள் அல்லாஹ் உண்மையான முறையில் பயந்துட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்ய, உங்களுக்கு ஒரு வழியை திறந்து விடுவான், உங்களுக்கு ரிஸ்கையும் அல்லாஹ் விசாலமாக்கி தருவான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லாஸ்ட்டு 10 அழுதார்கள், அல்லாஹ்விடத்திலே தொழுதார்கள், வேண்டினார்கள். இன்னும் நம்ம எவ்வளோ விஷயங்களை இறைவனிடத்திலே கேட்க வேண்டியிருக்குது. குறிப்பாக பெருமானார் சொன்னாங்க, இந்த 3வது 10 நரக விடுதலை கேளுங்க. நரகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்னா சாத் முஸ்தகர் மகாமா, அது தங்கும் இடங்களிலேயே மிக மோசமான இடம் என்று சொன்னார். எனவே நம்ம நரகவாதியா சொர்க்கவாதியா என்று தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்துட்டாலே சொர்க்கத்தை அல்லாஹ்ட்ட கேளுங்க, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. ஏன் சொல்றாங்க? நரகம் அவ்வளோ கொடுமையானது. நான் நரகத்தில் போயிட்டேன்னு சொன்னால் நான் தப்பு செஞ்சுட்டு இருந்த வரைக்கும் இருப்பேன், அப்புறம் வந்துடுவேன் அப்படின்னா எத்தனை வருஷம் இருக்கிறது? உங்களுக்கு எதாவது தெரியுமா? 10 வருஷம் சொல்லப்பட்டிருக்கா, 5 வருஷம் சொல்லப்பட்டிருக்கா, 1 வருஷம் சொல்லப்பட்டிருக்கா? எதுவுமே தெரியாது. அப்போ மோசமான ஒரு இடம். அப்போ அல்லாஹ்ட்ட இந்த புனிதமான இடங்களிலே, புனிதமான நேரங்களிலே, புனிதமான காலங்களிலே நாம் அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும். அந்த நரகத்துக்கு கண்டிப்பாக அல்லாஹ் என்ன செய்ய விடுதலை கொடுக்குறான். எந்த அளவுன்னு சொன்னால் இந்த 10 நாள்களில் அதிகமான பேர்கள் அல்லாஹ் விடுதலை செய்கிறான். 27 லைலத்துல் கத்ர் மிக அதிகமாக அல்லாஹ் தஆலா விடுதலை செய்கிறான் என்பதாவெல்லாம் ஹதீஸில் பார்க்குறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் யாருக்கு முடியுமோ அவர்கள் முயற்சி செய்து
இந்த ஏத்திகாப்பை இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரியணும். நீங்களும் முயற்சி செய்யுங்க. இது அல்லாஹ்வோட நம்ம தொடர்புள்ள ஒரு விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட விஷயத்தை ஆண்கள் பள்ளியில் ஏத்திகாப் இருந்து அடைவதற்கும், பெண்கள் வீட்டில் இருந்து அல்லாஹ்வை அடைவதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.